உன்னை யார் இங்கே வர சொன்னாரு? என்னை கூட்டு வந்தவர் என்னடா இது நடக்குதுன்னு யோசிக்கிறார். அப்போ உடனே இந்த அம்மா டபக்குன்னு முழங்கால் போடுறாங்க. இந்த ஆவி அலறுது. அலறுன்னு சொன்னேன், ஏம்மா நீ பண்ண சாபம் தான் உன் பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுதாங்க. நீ கரெக்டா இத்தனை வருஷத்துக்குல 28 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஆண்டவர் நடத்திட்டு போறாரு. நீ அந்த கடைசியில ஒரு கூரை வீடு இருக்கு, நீ அங்க போ, அங்க ஒரு அம்மாவுக்கு நீ நோட்டீஸ் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் போறேன். நான் போய் பார்க்குறேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ கணபதி பாளையத்துக்கு போ, அங்கதான் நான் உனக்கு ஒரு சபையை ஸ்தாபிப்பேன் போ. அப்போ என் கையில வெறும் 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபானா 10,000? இல்லை பாஸ்டர், வெறும் 10 ரூபா. ஏன்னா நம்ம ஊழியம் அதுங்கிறதுனால ரொம்ப நான் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டேன்னா பெரியவனுக்கு ஏதாவது ரத்த காயமாகும். சில நேரத்துல எங்க அம்மா உருவத்தில் வந்து நிற்கும். அவங்க வீட்டுக்காரரும் அவங்க பையனும் ஃபாரின்ல இருக்காங்க, இந்த அம்மா இங்க இருக்காங்க. நான் ஜெபிக்கிறப்ப சொல்றேன், அம்மா இப்போ நீங்க உங்க கணவர் வந்து ஒரு சோபாவில் உட்கார்ந்துருக்கிறாங்க, உங்க பையன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காப்புல, அவர் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறாப்புல, ஆஃப் ஒயிட் பேண்ட் போட்டிருக்கிறாப்புல, உங்க பையன் அந்த ட்ரெஸ்ல தான் இருக்கிறாப்புல, நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்க பையன் ஆவியானவர் தர்றாரு, அவனுக்கு ஒரு வியாதியிலிருந்து குணமாக்குறாரு. சொன்ன உடனே அந்த பையன். எனக்கு அன்பார்ந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. God bless you. அவர் என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டார். சரி. அவங்க வீட்டுக்கு போறோம். ஒரு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே எனக்கு அப்போ நல்ல சட்டை இருக்காது, நல்ல ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஒரு பைபிளுக்கு மட்டும் ஒரு பேக் வச்சுட்டு தான் போவேன். சரி. உள்ள போட்டா அந்த அம்மா என்னை பார்த்த உடனே என்னை மேலே கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டு. சரி. அப்போ நான் அந்த அம்மா எனக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேங்குது. அப்போ எனக்கு அங்க உட்கார்ந்தோடனே எனக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறது ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது. கரெக்டா அவங்க பையன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. நான் பார்த்தோன்னே இவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாதாவி வெளியே வருதுட்டேன். எதுவுமே பேசல. சொன்ன உடனே அந்த ஆவி ரைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு நீங்க பேசணும்னு சொன்ன உடனே அந்த ஆவி வெளியே வந்துட்டு, நீ எதுக்குடா இங்க வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னாரு? என்னை கூட்டு வந்தவர் என்னடா இது நடக்குதுன்னு யோசிக்கிறார். அப்போ உடனே இந்த அம்மா டபக்குன்னு முழங்கால் போடுறாங்க. இந்த ஆவி அலறுது. அலறுன்னு சொன்னேன், ஏம்மா நீ பண்ண சாபம் தான் உன் பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுதாங்க. நீ கரெக்டா இத்தனை வருஷத்துக்குல 28 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மாவுடைய நகையை நீ திருடுன, அதை திருடி என்ன பண்ணேன்னா நீ வந்து இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்ட, அதனால வந்த சாபம் தான் இந்த பையனை இப்படி பிடிச்சிருக்கு. சொன்னோட என்னை கூட்டு வந்தவர், ஆஹா இவன் நம்மளை சிக்க வச்சுட்டான், இவன் என்னமோ விடான்னு சொல்றான் என்னடாங்கிறப்ப கரெக்டா அந்த அம்மா பொத்துன்னு முழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டு. அந்த அம்மா சொல்லுது, என்ன தவிர உலகத்துல யாருக்குமே தெரியாது, நான் செஞ்ச தப்பு உலகத்துல யாருக்குமே தெரியாது, எங்க அம்மா நகையை நான் எடுத்துட்டேங்கிறது யாருக்குமே தெரியாது. இத்தனை வருஷம் கழிச்சு அது ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ட்டு அந்த அம்மா கதறிட்டு சொல்லுது, ஏசப்பா நான் எடுத்ததை நாளத்திலேயே நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேங்க. அன்னைக்கு என்ன வேலையோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், நாளத்திலேயே திருப்பி கொடுத்துட்றேன், அந்த சாப கட்டை உடைங்கன்னு. அந்த அம்மா இங்க பாவ அறிக்கை செய்ய செய்ய அந்த பையன் ரத்தமா வாமிட்டு எடுக்கிறான், அலக்கழிக்கிறான். அந்த ஆவி அந்த பையனை விட்டு ரிலீஃப் ஆகுது.
உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, உடனே வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அந்த நகைக்குண்டான பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் சொன்னேன், இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் வாங்கணும். இல்லை நான் நாளைக்கு வரேன், தேவ சித்தனா நான் வருவேன், உன் பிள்ளையும் வரணும் அப்படின்னா அதே மாதிரி சொல்லிட்டேன். என்னை கூப்பிட்டு போனவருக்கு என்ன சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. இங்க என்னதான் நடக்குது, இந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது, இங்க நடக்கிறது என்ன நடக்குதுன்னு அவருக்கும் புரியல. அவரும் ஒரு மாதிரி ஆயிட்டார். நான் சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொன்னா நான் வருவேன் அப்படின்னு. அடுத்த நாள் காற்று உட்காரப்போ ஒரு குடும்பத்துடைய அழுகிற சத்தம் கண்ணுக்கு தெரியுது. நான் கண்ணால பார்க்குறேன், ஒரு ஃபேமிலி அழுகுது. எதுக்கு அழுகுதுன்னா, நான் வரணும்னு அழுகுது. அப்போ அந்த ஃபேமிலி யாருன்னு பார்த்தா, நான் கொஞ்சம் ஆவில நிதானிக்கிறேன், அது இவங்க தான். நான் துல்லியமாக பார்க்குறேன். அப்போ நேராக ஆண்டவர் சொல்ல, நீ போ, அவங்க இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ போ. அனனியாவுக்கு ஆண்டவர் சவுல் ஜெபிச்சுட்டு இருக்கான மாதிரி அவங்க சொல்றது எனக்கு ஆண்டவர் சொல்ற, நீ போ. நான் அதே மாதிரி பஸ் ஏறி வர்றேன், கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட வாசல்ல கால் வைக்கிறேன், ஜெப சத்தம் கேட்குது. கதவை தட்டி திறந்தோடனே என்னை பார்த்தாங்களே இல்லையோ, எல்லா அபிஷேகத்தில் நிரம்பி, எசப்பா நாங்கள் கூப்பிட்டோம், கொண்டு வந்துட்டீங்கன்னு அழுது கதறி. அவங்க பொண்ணுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகலை, அவங்க 2வது பொண்ணுக்கு. அப்போ இந்த கல்யாணம் ஆகாதுக்கு இதுதான் காரணம். அந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ண உடனே அவங்க அக்கா நல்லா ஃபெய்த்தாக இருப்பாங்க, நல்லா ஆவியில் நல்லா இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் அந்த சாப கட்டுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பணத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இவ்வளோ பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் சொன்னதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவங்க கொடுத்ததில் எனக்கு ஒரு பங்கு மட்டும் எடுக்கட்டு, ஒரு பங்கு மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க, அதை மட்டும் வாங்கி ஜெபிச்சிடுறேன், மீதி பணத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. அப்போ தான் என்னுடைய ஊழியத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நான் வர்றேன். எப்படி இந்த அதை நீங்கள் போனோடனே அந்த பையனை பார்த்து பேசுகிறீங்க, இந்த 20 நகையை திருடிட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆண்டவரே உங்களை லிட்டரலாக பேசினா உங்கள் கூட எடுத்து பேச வச்சா ஒருத்தர் எப்படி இருக்கும், ஒருத்தர் கம்ப்யூட்டர் வச்சு ரோபோ இயக்கணும் எப்படி இருக்கும், அப்படி என்னை உந்துது. நீ சொல்லு, நீ சொல்லு. இப்போ நான் ஊழியத்துல அடுத்த கட்டத்துக்கு வர்றேன். என் வரங்கள் என்ன, என் வெளிப்பாடு என்ன, என் ஊழியம் என்ன, நான் கண்டு அறிகிறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் பிரத்யட்சமா நான் அதை பார்க்கிறேன், என்னிலிருந்து அது வெளிப்படுறது என்ன. ஆனா நான் அப்பப்போ செக்அப் பண்ணிக்குவேன், என்ன ஆவியானவர் தான் நடத்துறாரா, சத்தியத்தின்படி தான் நான் நடக்கிறேன். அந்த பயம் எனக்கு எப்போ உண்டு. செக்அப் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நான் செக்அப் பண்ணா நான் சுயமா பேசுறேனா, நானா பண்றேனா, சரி நானா பண்றேனா இருந்ததுன்னா அந்த அம்மா என்ன சொல்லிருக்கு, நீ சொல்றது பொய்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். இல்லை, அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லை 100%. அது இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்றேன், அந்த நகையில எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். செட்டில் சிவப்பு கலர் கல், சுத்தியும் பச்சை கலரு, அதுக்கப்புறம் வெள்ளை கலரு, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் இருக்கிற அந்த அம்மா அதுல ஆடிட்டாங்க. அதான் சொல்றேன், நீங்க அதை விஷுவலா பாத்தீங்களா, அப்படியே வாயில பிரத்யட்சமா பாக்குறேன், நான் பாக்குறத அப்படியே சொல்றேன். இப்போ நான் ஒரு திரையில பாக்குறேன், ஒரு சினிமா ஓடுது, யார் வர்றா, யார் போறா, என்ன கலர், ஸ்கிரீன் மாதிரி, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. நான் அப்படியே பார்த்துட்டு சொல்றேன். ஆனா தரிசனத்துல பார்க்கல, நான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன், ஆனா சொல்லிட்டே இருக்கிறேன். அது எப்படி சொல்றேன்னா, அதிகாரமா சொல்றேன். இருக்குதா, யோசிக்கிறீங்களா, பாத்தீங்களா, அப்படிலாம் இல்லை, இது இப்படி பண்ணினேன், இப்படி செஞ்ச. அப்ப எனக்கு வந்து தீர்க்க தரிசன ஆவிய என்னால அடக்க தெரியாது. எனக்கு தான் வசனமே முழுசாயிட்டும் வர தெரியலையே. இப்பதானே அது எனக்கு ஆரம்பம். இதுல நான் குழந்தை, எனக்கு என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன், பொய் சொன்னாலும் சொன்னாலும் பொய்ன்னு சொல்லிடுவேன். அந்த குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். அப்ப என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன், பாப்ப பிடினா பிடிப்பேன். அந்த எனக்கு தெளிவுன்னு வசனத்தின் தெளிவு வரல, ஆனா ஆவியின் தெளிவு வந்துருச்சு. வசனத்தில் சத்திய ஆவியினுடைய நடத்திப்புல சத்தியத்தின்னு அறியல, ஆனா அறிஞ்சிட்டே இருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்கதான் உனக்கு ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் அவங்க எனக்கு இடம் கொடுக்குறாங்க, வாரம் இங்க சர்ச் நடத்தலாம். அவங்க வீட்டுல இருந்துதான் ஊழியத்தை தொடங்குறோம். அங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அங்கதான் முதல் அந்த பையனுக்கு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு.
அது சரியாச்சுன்னா உடனுக்குடனே பூரா சரியாகலை. ஆ. படிப்படியா என் கூட Processல. ஊழியத்துக்கு நல்லா சரியாகி அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். ஓ அப்படியா? அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் என் கூட தான் ஊழியத்தில் இருந்தாங்க. ஆ. அப்படி ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சார். ஆ. அப்போ போகிற இடங்கள்ல எனக்கு வாசல் திறக்க ஆரம்பிச்சிச்சு. ம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சர்ச்சுக்கு கன்வென்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. சரி. எப்படின்னா மணப்பாறையில் சர்ச்சில் ஏஜி சர்ச்சில் கூப்பிடுறாங்க. இதில் பிரசங்கம் பண்ண போகிறது 3 ஊழியக்காரங்க. ம். அதில் எங்கள் சித்தப்பா ஒன்று, அதில் எங்கள் அண்ணன் ஒன்று. எங்கள் அண்ணனும் ஊழியக்காரரு, எங்கள் சித்தப்பா ஊழியக்காரரு, என்னையும் ஒரு ஊழியக்காரர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊழியத்துக்கு போகிறேன். அப்படிங்கிறப்ப இங்கே 3 நாள் உபவாசம் போட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முதல் தடவை நான் ஊழியத்துக்கு போகிறேன், என்னை கொண்டு நீங்கள் நடத்தணும். அப்போ அது அந்த மணப்பாறை யாருதுன்னு பார்த்தா எங்கள் அத்தை ஊர், எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஊர், இன்னொரு தங்கச்சியுடைய ஊர் வந்து அங்கே. எங்கள் அண்ணன் மேரேஜ் முடிச்சிருக்கிற அத்தை பிள்ளை தான் முடித்தாங்க எங்கள் பெரிய அண்ணன். அங்கே அவங்க ஊர். நாங்கள் போகிறோம். போன உடனே எங்கள் சித்தப்பா வராரு, எங்கள் அண்ணன் வராரு. எங்கள் அண்ணன் கொஞ்சம் நல்லா, அவர் பிளாக் பெல்ட், கொஞ்சம் நல்லா பாடியாக இருப்பார். எங்கள் சித்தப்பாவும் கொஞ்சம் ஊழிக்காரம், அவருக்கு அந்த ஊழிக்கார சாயல் இருக்கு. என்னை பார்த்தா சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா வெயிலையே ஜோம் பண்ணி ஏற்கனவே கருப்பு, இனி வெயில ஜோம் பண்ணி எச்சா கருப்பு, சட்டையும் சரியா இருக்காது, ஒரு மாதிரியாக தான் இருப்பேன். எனக்கு அந்த பாஸ்ட் சோத்திரமே பண்ணல. அவர் சொல்றாரு, என்னப்பா 2 ஊழிக்காரர் இருக்கிறீங்க, இன்னொரு ஊழிக்காரர் எங்கேன்னு கேட்கிறாரு. நானா வாலண்டியா போய் நான் தாங்க அது அப்படிங்கிறேன். ஓ அப்படியா? என்னை பார்த்த உடனே எனக்கு கொடுக்குற நேரத்தை எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. ஓ ஓகே. அந்த 2 பாஸ்டுக்கு வந்து 2 நாளும் டைமிங் கொடுத்துட்டு எனக்கு 15 நிமிஷம், அடுத்த நாள் ஒரு 15 நிமிஷம் டயத்தை மாத்திட்டாரு. என்னை பார்த்துட்டு மாத்திட்டாரு. எனக்கு டைம் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட், 2வது அடுத்த பாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஜப நேரம் தர்றேன், ஒரு அரை மணி நேரம் பக்கம் இல்லைன்னா ஒரு 100 மணி நேரம் எடுத்துக்க அடிக்கிறேன். நான் உடனே ஒரு ஜம்ப் பண்றேன், ஆண்டவரே ஒரு தொடுதல் போதும், எனக்கு 5 நிமிஷம் போதும், எனக்கு 1 நிமிஷம் போதும் அப்படின்ட்டு வந்துட்டேன். நைட்டெல்லாம் உட்காந்து ஜாப் பண்றேன். அடுத்த நாள் மீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் சாட்சி கொடுக்குறாங்க, முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச உடனே பிரேக் விடுறாங்க. சரி, பாஸ்ட் கூட முடிவு ஜபம் பண்ணுவாருன்னு கொடுக்குறாங்க. அந்த முடிவு ஜபம் 2 நிமிஷம். 2 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாருடைய கட்டு கரண்டி எல்லாம் கத்தி அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் அபிஷேகம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க எல்லாமே மாறுது. இதை பார்த்துட்டு இந்த 2 ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க அவருக்கே கொடுத்துருங்க. அது எங்க சித்தப்பா வந்து கொஞ்சம் நல்லா அதுல ஒரு இதா இருப்பாங்க. இல்ல மகனுக்கே கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் நாங்க பிரசங்கம் பண்ணா சரி வராது. அந்த 2 நாள் கூட்டமும் நானே எடுத்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, பயம் என்னன்னா, எனக்கு பிரசங்கம் பண்றது அதான் ஃபர்ஸ்ட். 1 சாமுவேல் 16:3 பிரசங்கம் பண்றேன். அந்த வசனத்தை பிரசங்கம் பண்றேன். ஒவ்வொரு வசனமா சொல்றேன். எங்க அப்பா உட்காந்து பாக்குறாரு, இவன் எப்படா பொழைப்பானு நினைச்சவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். லேவியராகம் 6:12-13 வாசிக்கிறேன். நான் லேவியராகம் படிச்சதே இல்லை. லேவியராகம் நான் படிச்சதே இல்லை. சொல்றேன், அவங்க தப்பா படிக்கிறாங்க. இல்ல நீ படிக்கிறது தப்பு, சரியா படிக்கிற. ஆனா அந்த வசனத்தை நான் பார்த்தது கூட கிடையாது. அது என்ன பயமுறுத்திருச்சு. நான் சொல்லும் போது எனக்கு உள்ள பயம் வருது, ஆனா என்ன மீறி வார்த்தை வந்துருது. அப்ப அவங்க படிக்கிறாங்க, சொல்றது நம்ம கரெக்டா. இப்போ நானே பேசுறேன், நான் கரெக்டா தான் பேசுறேனா அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் வரும். ஆனா நான் பேசுறேன், ஆனா நான் ரொம்ப துல்லியமா பேசுறேன். எனக்கு எத்தனை மணி நேரம் பிரசங்கன்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரே பிரசங்கம் ஓடிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு சாப்பிடக்கூடிய நேரமெல்லாம் தாண்டி 2 மணிக்கு முடிக்க வேண்டிய மீட்டிங் 4 மணி வரலும் போயிட்டு இருக்குது. ஒரு ஆள் எந்திரிக்கல. அப்பத்தான் நான் என்ன அடையாளப்படுத்திக்கிட்டேன், பிரசங்கிறது நான் அது வரல நினைச்சேன், நம்ம படிச்சு நம்ம அதை தியானிச்சு அப்படித்தான் பண்ணணும்னு. அப்பத்தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை, நீ போ அந்த இடத்துல நான் உனக்கு பேசு.
அந்த கூட்டத்துல இருந்து எனக்கு ஆண்டவர் சத்தம் தெளிவா கேட்டுச்சு. நீ போ, அந்த இடத்துல நான் உனக்கு பேசு. அன்னைக்கு தொடங்கின அந்த வசனம் இன்ன வரையிலும் எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முன்னாடி எழுதி வச்சுட்டு வர்றதே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மண்டபத்துல மீட்டிங் நடக்குது திருநெல்வேலி பக்கம். அப்போ அதுல நான் போறேன். கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் இருப்பாங்க அந்த சர்ச்சில். நான் உள்ள போறேன். உள்ள போறேன்னு ஒரு சத்தம் கேட்குது, அவளுக்கு நான் குழந்தைய தரேன்னு சொல்லு, ஒரு பையனை தரேன்னு சொல்லு. எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம உள்ள போறோம், ஆண்டவர் வந்து ஒரு குழந்தைய தரப்போறேன்னு சொல்றாரு. யாருக்கு அது? போறப்ப திரும்பி பார்க்கறா, எங்க அம்மா வயசுல நிக்குது அந்த அம்மா. எப்படி இருக்கும்? குழந்தை தரேங்கிறாரு, ஆனா திரும்பி பார்த்தா எங்க அம்மா மாதிரி நிக்குது. எங்க அம்மா வயசுல இப்பதான் அந்த மீட்டிங்கு முதல்ல கூப்பிட்டுருக்காங்க. நான் திரும்பி பார்த்தோன்னே எனக்கு அந்த தீர்க்க தரிசன வாய் எனக்கு வரல. ஆண்டவரே நான் சொல்ல மாட்டேன்ட்டு சொல்லிட்டேன். சரி. அப்புறம் ஸ்டேஜுக்கு போய் உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே இன்னொரு வந்து நீ எந்திரிச்சு சொல்லு, உன் கையில மைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லு அப்படிங்கிற சத்தம் வருது. ஆண்டவரே வாய் வருது, அந்த அம்மாவை பார்த்தா வர மாட்டேங்குது. எவ்வளவு ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு? கிடைச்சது ஒரு 55 பக்கம் இருக்கும். அந்த மாதிரி அந்த வயசு. உள்ள வாய் வருது, ஆனா வெளியே வர மாட்டேங்குது சத்தம். அந்த அம்மாவை பார்த்தா வர மாட்டேங்குது. எனக்கு தோணுது, பேச கண்ணை மூடி சொல்லிடலாமா அப்படின்னா யாரை பார்த்து சொல்லுவீங்க? அப்புறம் மைக்கு கொடுக்கு, இப்ப பாஸ்டர் வந்து செய்தி கொடுப்பான்னு சொன்ன உடனே வசனம் வந்துருச்சுல்ல, மைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நீ சொல்லணும்னு. வாங்குறதுக்கு முன்னாடி அம்மா உங்களுக்கு ஒரு பையனை கொடுக்க போறாருன்னு. அந்த பாஸ்ட் யாருன்னு பாக்குறாரு, கரெக்டா அந்த அம்மா. எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயம் வருது. எல்லாரும் கை தட்டுறாங்க. அந்த கை தட்டுறது எனக்கு உயிர் வந்தது. அவங்க கை தட்டலினா நான் அவங்க மாதிரி ஆயிருந்திருப்பேன். ஏன்னா கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு குழந்தை இல்ல, ஆண்டவர் தர போறாருன்னு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டீங்கன்னா அந்த அம்மா முன்னாடி கூப்பிடுறேன், சொல்லிட்டேன். இப்ப மைக்க வாங்கிட்டு அம்மா உங்களுக்கு பையன் பிறக்க போறான், அது இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் டிசம்பர் மாசம் போறேன், இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளே நடக்க போகுதுன்னு சொல்றேன். அந்த அம்மா அழுகுது. ஆனா அந்த அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. டாக்டர்கள் கைவிட்டாங்க, கர்ப்பப்பை இறங்கிருச்சு, பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நான் சொன்னேன், இல்லை 90 நாள் அது நடக்கும், நீங்க கன்சீவா இருப்பீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. கரெக்டா 90 நாள் அந்த டேட்டு தள்ளி போனோன்னு எனக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்ட்டு. அப்போ அதே மாதிரி அவங்க 90 நாளுக்கு பக்கம் கூட 90 நாள் கூட ஆகல, ஒரு 80 ஒரு 75 நாள் தான் இருக்கும். இவங்க ஒரு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. இவங்க போன உடனே என்ன ஆகி போச்சு, ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டிட்டு போனது அந்த அம்மா. இந்த அம்மா ஆஸ்பத்திரியில மயங்கி விழுந்துருச்சு. இந்த குழந்தைய தருவேன்னு சொன்னோம். மயங்கி விழுந்தோடனே போய் செக்அப் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா கன்சீவா இருந்தது. கன்சீவா இருந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னா. இதில் ரொம்ப சூப்பர் நேச்சுரலான ஒரு டெஸ்ட் முடியல. இப்போ இதெல்லாம் வந்து ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் அந்த இதே நின்றும் அப்படிம்பாங்க. நான் 55ங்கிறது நீங்கள் இது நான் ஒன்று தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் வெளியே தெரியாது. நம்ம வந்து இதை வெளியே கொண்டு வரல. அன்னைக்கு மீடியா கிடையாது, அன்னைக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. நான் அதை என்னைக்குமே ரொம்ப பெருசாக மிகைப்படுத்திக்கிட மாட்டேன். நம்ம அப்படி பண்ணினது இல்லை. அப்படி என் ஆண்டவர் ஏன்னா செய்யறது ஆண்டவர், அவ்வளோதான். அப்படிங்கிறப்போ கரெக்டாக அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஆண் பையன் தான் பிறந்தாங்க. இதே கையில் வச்சு தான் அவனுக்கு பேர் வச்சேன் நான். இப்போ அவன் பயங்கர சேட்டை பண்றான். அதே மாதிரி இன்னொரு சபையில் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது பயங்கரமான எப்படி சொல்றது, பயங்கரமான மிராக்கலுக்கான காரியம். எப்படின்னா, மீட்டிங்கு போறேன், ப்ரேயர் நான் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறேன். டப்புன்னு அங்கே ஒரு புள்ள இருக்கிறா, எந்திரி அப்படின்னு. உன் புருஷன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான், கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா உங்க புருஷன் ஜெயிலில் இருக்கிறான். உன் புருஷன் இப்போ தேவனால தொடப்பட்டான், இப்போ தொடராரு ஆண்டவர்.
அவன் அதை விட கத்துறான் சபைய. ஏன்னா அந்த புள்ள அந்த ஒரே ஊர் தானே தெரியும். இப்போ ஆண்டவர் அவனை தொடுறாரு. ஆனா அவன் புருஷன் போன தப்பு பெரிய தப்பு, அவன் செஞ்ச பாவம் பெருசு. ஆனா தேவன் அவனை மன்னிக்கிறார் அப்படிங்கிற இவ கதறா எல்லாம் பண்றா. கடைசியில் ஆவியானவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் இதே டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி பிரேயருக்கு போறேன். இதே டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி அப்ப இந்த இடத்துல உன் புருஷன் இருப்பாங்க. அந்த ஆளுக்கு 7 வருஷம் தண்டனை கன்ஃபார்ம் ஆகலை. ஆனா ஜெயிலில் தான் இருக்கிறார், வெளியே வர முடியாத கேஸ். ஒரு பொண்ணை பழகி அதை பாம்பேல தான் இருந்திருக்கா அந்த மனுஷன். ஒரு பெண்ணோட பழகி அந்த பொண்ணை தலகாணி வச்சு அமுக்கி கொண்டுட்டார். 2 சாட்சிகள் அதுக்கு. ஒன்று அந்த லாட்ஜு, இன்னொன்று அந்த லாட்ஜில் இருந்த ஒரு தம்பி. இப்போ கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஜெயிலில் வைக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார் அல்லவா அவனை போதிக்கப்படுறாரு. அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெயிலுக்கு போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்துவார். அதில் தொடப்படுறான் எப்போ இந்த மனுஷன். அது எப்பன்னா இப்போ இந்த மீட்டிங் நடக்குது பாருங்க, அன்னைக்கு தான் அவங்க ஒரு கிருபையின் தொடுதலே வருது. இப்போ என்ன ஆகுது, ஆண்டவர் தொடுறாரு, வெளியே வர முடியாது. அந்த பையன் தப்புன்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ஆவியானவர் சொல்லிட்டாரு அவன் ஜெயிலில் இருக்கிறான், தொடப்படுறான்னு. என்ன பண்றாங்கன்னா சோதிக்கிறதுக்குன்னு எனக்கு அதே அடுத்த வருஷம் மீட்டிங் என்னையவே கூப்பிடுறாங்க. எதுக்கு? அதே சர்ச்சுக்கு நைட்டு பிரசங்கம் பண்ணோம். ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு 1ஆம் தேதி இங்க வருவாருன்னு. கரெக்டா 9 மணிக்கு நான் சரி ஆண்டவரே உங்க நாமத்துல போய் நான் நிக்க போறேன் அப்படின்னு கரெக்டா ஒரு சத்தம் கேட்குது, அண்ணே அண்ணே அண்ணேன்னு. மோச்சக்கனி வீட்டுக்காரர் திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறாருன்னு இப்போ வரப்போறாராமா அண்ணன். அப்பவே வளங்களை போட்டு அழுத. அவர் வார்த்தை எவ்வளவு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா நம்மளை வெக்கப்பட விட்டது இல்லை. அதனாலதான் எதுக்கு அவர் வர்றது அவங்க தெரியாதா, அவங்க வீட்டுக்கு வர்றாரு. இது எப்படி நடந்திருக்குதுன்னா இந்த பொண்ணு இப்படி தப்பு பண்ணிட்டு தானே அந்த மனுஷன் போயிட்டாரு. அதனால அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அவங்களோட பிரியம் கிடையாது. பிரியம் இல்லைனாலும் சேரணுங்கிற மாதிரி ஒரு பெரிய இது தாக்கம் இல்லை. அந்த 2 சாட்சிகள்ல மெயின் சாட்சி ஆள் செத்து போச்சு. அவரை பார்த்தான்னு சொன்னாரு பாத்தீங்களா அந்த லாஜனுடைய. அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுனால மெயின் சாட்சி உடைஞ்சதுனால இவர் மேல கேஸ் தள்ளுபடியாது. அந்த மனுஷன் திடீர்னு போய் நிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிக்கிற வந்து நின்ன உடனே அந்த சபையை ஆரவாரம் பண்ணுச்சு. அந்த புள்ள என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதான், அண்ணே ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு. ஸோ இவ்வளோ வரங்கள் பெற்ற உங்களை வந்து எப்படி இவ்வளோ மறைஞ்சிருந்தீங்க திருப்பூர்ல? இல்லை இன்னும் மறைஞ்சுதான் இருக்கிறேன். நாங்கள் இப்போ வெளியே கொண்டு போயிடுவோம் உங்களை. அப்போதான் இங்கே நாங்கள் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்க. அப்போ எனக்கு இங்கே ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஊழியம் ஸ்டார்ட் ஆனோடனே எந்த குடும்பம் கிடையாது, யார் குடும்பம்லாம் எனக்கு கிடையாது. திடீர்னு அடுத்த நாள் 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு ஏப்ரல் 8 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் சொன்னா நாளைக்கு நீ மீட்டிங் வை. அதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இங்கே சர்ச்சில் அவங்க வீட்டில் அந்த தம்பி குணமான. சரி சரி. அடுத்த நாள் யார் வருவா? ஒருத்தருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, சரி நம்ம தானே ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்படித்தான் நானும் நினச்சேன். திடீர்னு போகிறப்போ கள்ளிமேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பொங்கலூர் போகிற வழியில் ஒரு கள்ளிமேடுன்னு ஒரு ஊர். அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை ஜபிக்கு போயிருக்கேன். அம்மா நாளைக்கு நாங்கள் இந்த ஒரு ப்ரேயர் வச்சிருக்கிறேன், நீங்கள் முடிஞ்சா வாங்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டேன். மே 1ஆம் தேதி வர்ற அந்த ரூம் எல்லாம் நிறைஞ்சு வெளியே ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய எப்படி அத்தனை பேர் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு அம்மாவை வச்சு தம்பி இங்க இருந்தாங்கல்ல அவங்கள வச்சு அத்தனை பேர்த்தையும் ஆவியானவர் அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு அங்க ஃபுல்லா இருக்கிறாங்க. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரௌடோட தான் ஆரம்பிச்சீங்க.
த்ரோல ஆரம்பிச்சு மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம், பெரிய த்ரோலாம் இல்லை. அப்போ ஆண்டவர் அப்போ ஒரு பெரிய காரியங்களை செஞ்சார். சரி சரி சரி. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு நான் தனியா சர்ச் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், தனியா வச்சு நடத்தினோம். அதுக்கப்புறமா தான் நான் சபையை இங்க தொடங்க ஆரம்பிச்சேன். இந்த இடங்கள்லாம் எப்படி வாங்குனீங்க? இடம் இல்லை, இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வாடகை இடத்துல தான் இருந்தேன். ஓ சரி. ரொம்ப வருஷமா வாடகை இடத்துல தான் இருந்தோம். அப்போ இந்த பல்லட மண்டபத்துல ஃபயர் கேம்ப் எல்லாம் நடத்துவேன். அப்போ நடத்துறப்ப தான் மண்டபத்துல நடத்துவேன், மாசம் மாசம் கூட்டம். அப்படி நடத்தும் பொழுதுதான் நாங்க போய் நோட்டீஸ் கொடுப்போம், ஒவ்வொரு வீடா போய் நோட்டீஸ் கொடுப்போம். அப்படி நோட்டீஸ் கொடுக்குறப்போ ஒரு இடத்துக்கு நாங்க போறப்போ நான் நோட்டீஸ் வச்சிருக்கிறேன், என்னை ஆண்டவர் நடத்திட்டு போறாரு, நீ அந்த கடைசியில ஒரு கூரை வீடு இருக்கு, நீ அங்க போ, அங்க ஒரு அம்மாவுக்கு நீ நோட்டீஸ் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் போறேன். நான் போய் பார்க்கறேன், சொன்ன மாதிரி ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றேன். டப்புனு வெளியே வந்தாங்க. பாஸ்டர் என்ன, நீங்கள் யாருன்னு என்னை பார்த்துன்னு தெரிஞ்சிச்சு. நான் ஒயிட் ஷர்ட்டை பிளாக் பேண்ட் போட்டுன்னு, ஓ பாஸ்டர் நான் நோட்டீஸ் வச்சுட்டு பார்த்தேன். பாஸ்டர் நான் சொன்னேன், என்னம்மா பிரச்சனை, ஏன் அழுகுறீங்க? என் கணவர் பயங்கரமாக குடிக்காரு பாஸ்டர், மரம் ஏறுவார், டெய்லியும் குடிக்கிறாரு, ஏதோ ரோட்டில் கிடக்கிறாரு, என்னன்னே தெரில. நான் சொன்னேன், இல்லைடா அம்மா நீ வா, இந்த மீட்டிங்க்கு வா, ஆண்டவர் உன் கணவரை தொடுவார், வா. அப்போ நான் மீட்டிங் நடக்குது. இந்த அம்மா வந்தது எனக்கு தெரியாது. ஆவியானவர் கரெக்டாக அந்த அம்மாவை எழுப்பி ஃபயர் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்கு போ, உன் கணவன் உட்காந்துட்டு இருப்பான், உன் கணவனுக்கு நீ ஜெபம் பண்ணு, அதோட அந்த குடிப்பழக்கம் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதோடனே இந்த அம்மாவுக்கு பாதி நம்பிக்கை இல்லை. என்னடா அது, இது எப்படி அந்த ஆளு போனானா எங்கேயோ குடிச்சிட்டு கிடப்பான், அவன் எப்படி வரப்போறான்? இந்த அம்மா 3 மணிக்கு போகுது, பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் கட்டல உட்காந்துருக்கிறாரு. பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் பாதி மப்புள் இருக்கிறவர் என்ன என்னன்னு கையை பிடிச்சி இயேசுவின் நாமத்துல குடிவெறி நாவிய போ அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, டப்புல அந்த அம்மா அந்த ஐயா கீழே விழுந்துட்டார். எதுக்கடி நீ என்னை அடிச்ச அப்படின்னு. இல்லை நான் அடிக்கலைங்க அப்படின்னு சொல்ல. இல்லை நீ என்னை அடிச்ச. அவருக்கு மப்பு குப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதோட சரி, அந்த குடிப்பழக்கம் அவரை விட்டு போயிடுச்சு. அடுத்த மாசம் கூட்டத்துக்கு அதே மண்டபத்துக்கு வர்றாரு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டு வர்றாரு. எப்போ இவ கையை பிடிச்சாலும் அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு அந்த மதுபான வாசம் வந்தா வாந்தி வருது பாஸ்டர், அந்த எண்ணமே என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இப்படி தான் மீட்டிங்ல நடத்தினாங்க. அப்போதான் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ கணபதி பாளையத்துக்கு போ, அங்கதான் நான் உனக்கு ஸ்தாபிப்பேன் போ. அப்போ என் கையில வெறும் 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபானா 10,000? இல்ல பாஸ்டர், வெறும் 10 ரூபா. 2 வீலர் எடுத்துட்டு வர்றோம், நானு அண்ணன் வீட்டுல வரோம். அந்தப்போ இடம் தேடுறோம். அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வாடகைக்கு இடத்த பார்த்துடலாம், நம்ம வாடகைக்கு கட்டலாம் அப்படின்ட்டு வர்றோம். கரெக்டா தேடி அவர் ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த காட்டுறாரு, அது எங்களுக்கு பிடிக்கல, எனக்கு நடத்திப்பில்ல. அடுத்தது இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதே இடத்துல கொஞ்சம் கடைசியில் ஒரு இடத்த பார்க்குறோம். பூரா காடு, இங்கே 2 தான் வீடு, பூரா பயங்கரமான காடு. அப்புறம் அங்கே வந்தோடனே சரிப்பா இடம் இருக்குது, 5 சென்ட் இருக்குது, எனக்கு இருக்குன்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷம். அவங்க சொன்ன வாடகை வந்து 1000 ரூபா, நீங்கள் தான் கட்டடத்தை கட்டிக்கணும், எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், சர்ச்சுக்கு கொடுக்குறங்கிறது பெரிய விஷயம். அது திருப்பூரில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அப்படி இருக்கிறப்போ கரெக்டாக அவர் கொடுத்தாங்க. கொடுத்துட பயங்கரமாக சுத்தம் பண்ணுறது, நாங்கள் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் செஞ்சோம். அப்போ தான் சுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒரு பொருள் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. திடீர்னு ஒருத்தர் எனக்கு காணிக்கை கொடுக்குறாரு, சர்ச்சு கட்டுறதுக்காக ஒரு 30,000 ரூபா கொடுக்குறாரு. இந்த மாதிரி சர்ச்சு கட்டுறேன்னு சொல்கிறீங்க, 30,000 ரூபா வச்சு.
அந்த 30,000 ரூபாயில எனக்கு என்னன்னா முதல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் வாங்கணும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற பொருள் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். வாய்ஸ் தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியன்ட்டு அந்த 30,000 ரூபாய்க்கு போய் ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்குறேன். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை தான் ஃபஸ்ட்டு. ஒரு பொருளை நான் காணிக்கணும் சர்ச்சுக்குன்னு வாங்குறேன், அவர் வார்த்தை தான் இருக்கணும்ன்ட்டு அந்த வார்த்தையை வாங்குறேன், ஸ்பீக்கர் வாங்குறேன். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற காசை வச்சு சேர்த்து ஓடு வாங்குறேன். நான் ஒருத்தனையாக தான் போய் வாங்குறேன். அப்போ வாங்குறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே என்னால் சர்ச்சு கட்ட முடியல. சும்மா தான் வாடகை கொடுக்குறேன், சர்ச்சை என்னால் கட்ட முடியல. பயங்கரமான தடை. பட் இடம் வாங்கல, இல்ல இடமும் வாங்கல, வாடகைக்கு இடம் வாங்கியாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, இதை பண்ணிட்டோம். ஆனா கட்டவே முடியல. அந்த மரமெல்லாம் கிடைக்கிறப்போ, காசு கிடைக்கிறப்போ ஒவ்வொரு பொருளா வாங்கி போட்டேன். ஓடு வாங்கி போட்டேன், தென்னங்கை கொஞ்சம் வாங்கிட்டேன். போட்டோம்னா மரத்தை வாங்கி பூரா கரையானா அரிக்குது. என் கூட இருக்கிறவங்களுக்கு சந்தேகம், இவர் கர்த்தர் சொல்லித்தான் வந்து வாங்கினாரா? ஏன்னா எனக்கே டவுட் வர அளவுக்கு ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு, ஒரு கல் எடுத்து வைக்க முடியல. பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். நேரா வருவேன், அதே இடத்துல வெடிய முழங்கால நிற்பேன். எனக்கு நீங்க இந்த இடத்துல வார்த்தை சொன்னீங்க, எனக்கு கட்டித்தாங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு தெளிவான காரியத்தை காட்டுங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து என்ன செய்யறதுன்னே நினைச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சிருந்தாங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நான் போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நானும் அந்த கல்யாணத்துக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி வாங்க பாஸ்டர் அப்படின்னு. நேராக அந்த கல்யாணத்துக்கு போனோடனே நான் அந்த கல்யாணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். கரெக்டாக அவர் வந்தார், என் கையை பிடிச்சாரு, நேராக கூப்பிட்டு போறாரு பாத்ரூமுக்கு. நான் எதுக்குடா இவர் கூப்பிட்டு, அவரை நான் சரியில்லை எதுக்கு கூப்பிட்றான்னு எனக்கு புரியல. நேராக போனார் பாத்ரூம்ல. டப்புன்னு பாக்கெட் இருந்து ஒரு நகை இருக்கும், டப்புன்னு ஒரு நகை மாதிரி ஒரு பெட்டி எடுத்து கையில் கொடுத்து, நாங்கள் ஜோம் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க, எதனால கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஜோம் பண்ணா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு காரணத்தை சொல்லுங்க, நான் வாங்குறேன். நான் நேற்று நைட்டு பிரத்யட்சமா பார்த்தேன், இந்த நகை உங்களுக்கு கொடுக்க சொல்றாரு, அதனால தான் நான் வந்திருக்கிறேன், வாங்க சொன்னோடனே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். வாங்கிட்டு அப்படியே கல்யாணத்தில் சாப்பிடல, கல்யாணத்தில் இருக்கல. ஏன்னா ஆண்டவர் என்னை தொட்டுட்டாருன்னு என்னால ஒன்றும் எனக்கு என் கட்டோட இருக்க மாட்டேன். ஏன்னா எந்த மாதிரி சூழ்நிலை, சர்ச்சை கட்ட முடியாத சூழ்நிலை, நகர்த்தவே முடியல. நான் என்ன நினைச்சிட்டுனா, ஏதோ ஒரு 1/2 பவுன் இருக்கதா 1 பவுன் இருக்கான்னு தெரியல, நான் பாட்டு 2 வீலர் எடுத்துட்டு கத்திட்டு வரேன். இங்க கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கத்துறேன். அப்பா நீர் எவ்வளோ பெரியவர் பெரியவர் பெரியவர்னு அந்நிய பாஷை பேசிட்டு நேராக வண்டியில் வர்றேன். வந்து திறந்து பார்க்குறேன், 5 பவுன் நகை. மிரண்டு போனேன். அப்போ உடனே கதவை சாத்திட்டு அழு. ஏன்னா இதெல்லாம் நான் சிந்திக்க முடியாத ஒன்று. எனக்கு நடக்கிறது எல்லாமே இப்படித்தான் நடக்கும், எல்லாமே இன்னவரலும் அப்படித்தான். அப்போ என்னால அந்த காசை வச்சு அஸ்திவாரம்னா, அஸ்திவாரம் பெருசா இல்லை, நாங்களாம் மண்ணை தோண்டி கல்லை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்ட கட்ட கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா கட்டடம் கொஞ்சம் மேலே வந்துட்டு கல் பத்தலை, ஒரு 15-20 கல் தான் இருக்கு. மேச நாள் வந்தாச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 500 கல் வேணும், சொல்லிருங்கன்னு. அவர்கிட்ட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்கிட்ட காசே கிடையாது. நான் சொன்னேன், நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு 1 மணி நேரத்தில் கல் தானே வேணும், ஆண்டவர் கொடுப்பார். ரைட் பாஸ்டர், இங்கே பாருங்க, எனக்கு சொல்லுங்க, நான் வேலையை விட்டு உட்காந்துருக்க முடியாது. நான் சொன்னேன், 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கல் தானே வேணும் அப்படின்ட்டு
சொல்லி முடிச்சோன்னா என் கூட இருக்கிற பிள்ளை நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க என்ன. அங்கே பக்கத்தில் ஒரு கார்டு இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அங்கே போய் 2 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. கரெக்டாக அண்ணன் ஸ்டுடியோவுக்கு ஒரு அம்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேட்குறாங்க, உங்கள் தம்பி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, என் தம்பி போய் நல்லா தான் இருக்கான், சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சு கட்டுறாரா, எங்கே அப்படின்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி அப்படின்னு. ஐயோ எனக்கு கை உடைஞ்சிருந்தது, பாஸ்ட் ஜெபம் பண்ணாங்க, அந்த கை இப்போ எனக்கு சரியாயிடுச்சு, ஒரு நன்றி கூட என்னால் சொல்ல முடியல, நான் ஃபோட்டோ அப்புறமா எடுத்துக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு. நேராக அண்ணன் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து பார்த்தோன்னே, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, கட்டடமெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ நல்லா இருக்கிறீங்களாக்கா, கை சரியாயிடுச்சான்னு. என்ன நினச்சாங்களோ தெரில, என்ன கல்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைக்கா கல் வாங்கணுக்கா. வாங்கணுமா, நீங்களாம் வாங்க வேண்டாம், எவ்வளோ கல் தேவை என்ன, இப்போ 500 ரூபா கல், 1 மணி நேரத்தில் கல் வருதா இல்லையான்னு பாருங்கன்னு போயிட்டு அந்த 500 கல் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 35 நிமிஷத்துல நியர்பை தான் இருந்துச்சா. இப்படித்தான் ஒவ்வொரு காரியம் இப்படித்தான். அதே மாதிரி என் சின்ன பையனும், சின்னவன் 2வது கருவுற்றான். ஆனால் 2 பையனை தரேன்னு சொன்னார். அவன் கருவுற்று நல்லா தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சத்துருடைய போராட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊழியம் அதுங்கிறதுனால ரொம்ப, நான் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டேன்னா பெரியவனுக்கு ஏதாவது ரத்த காயமாகும். சில நேரத்துல எங்கள் அம்மா உருவத்தில் வந்து நிற்கும். என் வீட்டில் வந்து அம்மா வீட்டில் வருவாங்க, தம்பி என்னமா ஆத்தா இங்கே வாத்தா வாத்தான்னு கூப்பிடுவான், ஒரு மரத்தை பார்த்து கூப்பிடுவான். ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும் தெரியும் அது எங்கள் அம்மா உருவத்தில் வந்து நிற்கும். அப்புறம் அடுத்தது அது ஏதோ ஒரு இது பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 2வது பையன் கரு விட்டுட்டு கொஞ்சம் கரெக்டாக வர்ற நேரத்தில் போய் செக்கப் பண்ணோம். செக்கப் பண்ண உடனே புள்ள ஊனமாக தான் பிறப்பான்ட்டாங்க. அது என் பயங்கரமான எனக்கு ஒரு அதிர்வு உண்டாக்கிட்டு, ஊனமாக பிறப்பானா. அது அந்த அந்த அம்மா கிட்டத்தட்ட 40 வருஷம் டாக்டர், எதுக்கு பிரசவத்துக்கு மட்டுமே அந்த அம்மா ஸ்பெஷலிஸ்ட். ஊனமாக பிறப்பான்ட்டாங்க. நான் வந்து அழுகிறேன், ஆண்டவர் பேசவே மாட்டேங்கிறார், ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. உடனே என்னை வந்து எங்கள் அண்ணன் மற்றவங்க சொல்கிறாங்க, டேய் ஊனமாக பிறந்தா காலம் போகிற நீ வச்சுட்டு என்னடா பண்ணுவேன், கலைச்சிரு அப்படின்னு. அது எப்படி கலைக்கிறது, இல்லை வேண்டாம். அப்போ ஊனமாக வச்சு பார்ப்பையா. எனக்கு பயங்கர போராட்டம். காட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், பேசவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு மட்டும் வார்த்தை வர மாட்டேங்குது. யார் ஜெபிச்சாலும் வார்த்தை வருது, எனக்கு வர மாட்டேங்குது. அந்த டைம் தான் நான் ஒரு டப்புன்னு பார்த்தா ஒரு அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க நாகர்கோயில்காரங்க. அவங்க வீட்டுக்காரரும் அவங்க பையனும் ஃபாரின்ல இருக்காங்க, இந்த அம்மா இங்கே இருக்காங்க. நான் ஜெபிக்கிறப்ப சொல்கிறேன், அம்மா இப்போ நீங்கள் உங்கள் கணவர் வந்து ஒரு சோபாவில் உட்காந்துருக்குறாங்க, உங்கள் பையன் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல, அவர் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறாப்புல, ஆஃப் ஒயிட் பேண்ட் போட்டிருக்கிறாப்புல, உங்கள் பையன் அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாப்புல, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்கள் பையன் ஆவியானவர் தர்றாரு, அவனுக்கு ஒரு வியாதியிலிருந்து குணமாக்குறாரு. சொன்ன உடனே அந்த பையன் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுருந்தானே பேசியிருந்தாங்க. அப்போவே அந்த பையன் ஹீலானான். அப்போ எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அற்புதம் நடந்தனால அவங்க எனக்கு காணிக்க அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு இங்கே என்ன பண்ண மாட்டேங்குது, பையனை குறித்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. அவர் என்னடா பண்ணுறதுன்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், இல்லை ஆமாம். சரி, இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், அவங்கள என்னங்கிறாங்க ஆமாம். இன்னொரு டாக்டர்கிட்ட போய் அதெல்லாம் இல்லை இல்லை சரி பண்ணிக்கலாங்கிறாங்க. பயங்கரமான ஒரு தாக்கத்தில் வந்துட்டேன். அப்போது ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு பையனை கொடுக்குறேன்னு சொன்னீங்களாப்பா, இது என்ன ஊனங்கிறாங்களே, பிள்ளை ஊனமாக பிறந்தா நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு எனக்கு இருக்கிற பிள்ளை இப்படி இருந்தால் நான் எப்படி ஊழியம் செய்வேன். ஒரே ஒரு சத்தம், உனக்கு 2 பிள்ளைய கொடுக்குறேன்னு சொன்னேன், ஊனமாக கொடுக்குறேன்னு சொன்னேன்னா இதான், இவ்வளோதான் அந்த சத்தம் எனக்குள்ள வந்தது. பாருங்க ஒரு அந்த விசுவாசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிந்த அந்த நிமிஷத்துலேருந்து என்னை விட்டு போயிட்டு. அப்போது
அந்த டைம்னா அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூட்டரில் வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க பிரசவ வலி வந்துச்சு, ஸ்கூட்டரில் வச்சு கூப்பிட்டு போகிறேன். எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்னடா ஸ்கூட்டரில் வச்சு கூப்பிட்டு போகிறேன் பிரசவத்துக்கு. ஆனால் இது பிரசவத்துக்கு உண்டான வழியில் கூட்டிகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. அப்போ 2வது தடவையும் வலி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போய் டாக்டரும் இல்லை, மருத்துவச்சியும் இல்லை. வர்றதுக்குள்ளே பயம் வந்துட்டான். பயங்கரமாக அழுகிறேன். அழுதுன்னே பார்க்குறேன், ஒரு ஊனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப சேட்டையும் அதுதான் பண்ணுது. அப்படி அந்த பாதைகள் ஒவ்வொன்றும் இப்படியே நடத்திட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் சர்ச்சு கட்டணும். அதுக்கப்புறம் தான் அங்கே ஊழியமே இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்.